என்ன சொல்லுங்க? இது ஒரு ஜெபம். சரியாய் மகிழ்ச்சி ஆக்குமானவர், எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற தேவனாக உங்களுடைய நாமம் மகிமைப்படுத்தும். நீரை பொறுப்படுத்தி வழி நடத்தும். எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்ததும் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோப்பு எழுதின நிருபம், யாக்கோப்பு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், 312வது பக்கம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நன்மையான எந்த வரமும் பூரணமான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி ஆமென். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நன்மைகளை தருகிறார். 312வது பக்கம், 12ஆம் பக்கம், 12ஆம் பக்கம், பேஜ் நம்பர் 312. இந்த மாதத்துக்குரிய வார்த்தை நன்மையின் நடக்கக்கூடிய நாள். இந்த மாதம் முழுவதும் நன்மை நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுக்கு அல்லேலூயா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில நன்மைகள் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் எல்லாம் சொல்லுங்க, நன்மையின் மாதம். நன்மையான எந்த ஈவும், எப்படி நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது, இறங்கி வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வானத்திலிருந்து அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு நன்மை கிடைக்கும். கிடைக்குமா? கிடைக்காத? சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவரை சார்ந்து வாழ்வீங்களா? நம்மள கிறிஸ்தவ ஜனம் விசுவாசின்னு சொல்றார். விசுவாசிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாம் விசுவாசித்ததனால் நீதியாய் எண்ணப்பட்டான். எல்லாம் சொல்லுங்க, நீதியிலே நடந்தான். அவன் விசுவாசித்ததுனால நீதியிலே நடந்தான், நீதியா எண்ணப்பட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள்லாம் யாரா இருக்கீங்க? நீதிமானா இருக்கிறீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமான். நன்மைகளை செய்யக்கூடும். அவர் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கக்கூடும். ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அவர் பரத்திலிருந்து கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க எப்படி நடக்கும்? நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், இந்த 10ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தம் எது? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, இறங்கி வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இறங்குவார். சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு எவ்வளவு சிறுமை நடந்திருக்கலாம், எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த மாதத்தில் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அதுதான் சொல்றார், பூமி உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்.
ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறீர்களோ, ஆண்டவருக்கு துதி ஆராதனை செலுத்துகிறீர்களோ, கர்த்தருடைய சபைக்கு கீழ்ப்படுகிறீர்களோ, அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். எப்படி நான் பெற்றுக்கொண்டேன்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் சொல்லியிருக்கிறேன், போன வாரம் கூட சொன்னேன். முதல் முதலாக நான் வரும்பொழுது, ஏஜி சபை வரும்போது எனக்கு பயம் உண்டாயிற்று. பயங்கரமான ஒரு பயம், திகில் வந்துச்சு. ஐயோ, இந்த இடத்துல நான் வந்துட்டேனா? இது பரிசுத்த ஜனங்கள் ஆராதிக்கிற சபையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை சுத்திகரிக்க போகிறேன், உன்னை சுத்திகரிக்க போகிறேன். நீ சிறுமைப்பட்ட நாட்களை விட துன்பத்தை கண்ட வருஷத்தை காட்டிலும் உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன்னு சொன்னார். அந்த நாட்களில எனக்கு வசனம் புரியல. ஆண்டவர் என்னையும் என்னோடவும் பேசுவாரா அப்படின்னு நினைச்சேன். ஆண்டவர் பரத்திலிருந்து பேசின வார்த்தை இன்றைக்கு என்னை மேன்மை பாராட்டி இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். வசனத்துக்கு, வாக்கு தத்தங்களுக்கு நீங்க கீழ்ப்படிங்கள். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதம் முழுவதும் நீ செய்வதெல்லாம் வாய்க்க செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவது முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிங்க? 128வது சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. 128வது சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்கள் எவனோ பாக்கியவான். பாருங்க, யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுங்க, பாக்கியவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாரா இருந்தாலும், அது புறஜாதியா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா எத்தனை வருஷம், 40 வருஷம் நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படல அப்படின்னா அவங்க பாக்கியவானா இருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நன்மைகளை ஈவாக உனக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசம்? நன்மைகளை ஈவாக கொடுக்கிறார். அவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக கர்த்தர் அல்லேலூயா இந்த வார்த்தையை இந்த மாசத்துல கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் என்பது நன்மையான மாதம், நன்மைகள் நடக்கக்கூடிய மாதம். நம்ம இந்து ஜனங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? புரட்டாசி மாசம் புரட்டி புரட்டி எடுக்கும் மழை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உள்ளத்தை புரட்டி எடுக்கிறது தான் இந்த மாசம். விசுவாசிக்கலாம். நம்ம உள்ளத்தை புரட்டி எடுத்து கழுவி சுத்திகரிக்கக்கூடிய தான் இந்த மாசம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்மைகளை செய்த தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, நன்மை நடக்குமா, நமக்கும் நடக்குமா அப்படின்னு. அல்லேலூயா. அந்த நாட்களில கர்த்தர் அல்லேலூயா ஒரு விதவை தீர்க்கதரிசி கிட்ட கேட்கிறார், என்னுடைய கணவன் மரிச்சிட்டாரு, என்னுடைய கணவன் மரிச்சதுனால அவர் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் போன பிறகு என்னுடைய பிள்ளைகளை அவர் அதாவது கடன் பட்ட நேரத்தில் என் பிள்ளைகளை கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, நீங்கள் உதவி செய்யுங்க ஐயா. எங்க இவர் ஊழியம் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு? என்னமா செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன செய்யணும்? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்க, உங்ககிட்ட கொஞ்ச நாச்சும் விசுவாசம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், சமாதானம், இது இருந்தா உங்களுக்கு நன்மை நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ பாருங்க, அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஐயா,
என்னுடைய கடன் பிரச்சனை தீர்க்கணும். சரி, உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆண்டவர் நம்ம கிட்ட இருக்கிறத தான் பார்ப்பார். நீங்க அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? பொய் சொல்லக்கூடாது. டாக்டர் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேற யார்கிட்ட? வக்கீல் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடவுள்கிட்ட, முக்கியமா கடவுள்கிட்ட பொய் சொல்லாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்க உண்மை முகமா காட்டுங்க, உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? பாருங்க, என்கிட்ட அவங்க சொல்றாங்க, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற எதுவுமே இல்லை. அப்போ நேரா உங்க வீட்டுக்கு போங்க, அயலார் வீட்டு சுற்றிலுமா இருக்கிற பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்லுங்க. பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்றாரு. பாத்திரத்தை அந்த 2 பிள்ளைகளும் வாங்கிட்டு வந்து ஊரு ஃபுல்லாக சுற்றி நிரப்பிட்டாங்க. நிரப்ப எண்ணெய் வந்துட்டே இருக்கு. எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் நான் வந்து அயலார்கிட்ட வாங்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அந்த எண்ணெய் நின்று போயிடுச்சு. அப்போ பாருங்க, பெரிய ஒரு குடம் எண்ணெயை வச்சு ஆண்டவர் அவர்களை நன்மை செய்தார். அவர்களுக்கு நன்மை செய்தார். எத்தனை பேர் விசுவாசி? அவளுக்கு நன்மைகளை செய்தார். அப்போ பாருங்க, ஒரு பெரிய ஃபேக்டரியை உருவாக்கிட்டார். அவர் சொல்றாரு, இந்த எண்ணெயை விற்று நீங்க பிழைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய ஒரு நன்மை! ஒரு தீர்க்கதரிசி மூலமாக நன்மை நடக்குது அப்படின்னா இன்றைக்கு போதகர் மூலமாக நடக்காதா? அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் ஆண்டவர் சிலரை போதகர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து சொல்லுகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து அல்லேலூயா உங்கள் மேல் வந்து இறங்கக்கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு நீங்க பிரியமானவர்களாக, பிரியமான ஜனங்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. 1:4 வாசிங்க. யாக்கோப்பு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் இராமல் பூரணராயும் இருக்கும்படி. ஆமென். அல்லேலூயா. பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கும்போது பூரண கிரியை நடப்பிக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ பொறுமை நமக்கு மிகவும் அவசியம். கிறிஸ்தவர்களுக்கு பொறுமை அவசியமா? அவசியம் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த நாட்களில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. நான் பொறுமையா இருந்தேன். இந்த பொறுமை அது கடலிலும் மேன்மையா இருந்தது. விசுவாசிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு கிரியை, வீண் பழியை செலுத்துகிறார்கள் ஜனங்கள். ஆனா அந்த நேரத்தில் நான் பொறுமையா இருந்தேன். பொறுமையா இருந்ததுக்கு எனக்கு கர்த்தர் பலன் அளிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவங்களே மன்னிங்க, தெரியாத செய்யறாங்கப்பா அப்படின்னு தான் சொன்னேன் நான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அல்லேலூயா பொறுமையா இருக்கணும். அதுதான் சொல்றாரு. வாசிங்க 4வது வசனம். நீங்கள் ஒன்றிலும் இராமல் பூரணராயும் இருக்கும்படி பொறுமையான பூரண கிரியை செய்ய கடவுது. அல்லேலூயா. பொறுமையாக இருந்து பூரண கிரியை. உங்களை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அதை மாத்திரம் செய்யுங்க. யார்கிட்டயும் சண்டை போடுறதுக்கு நம்ம இல்லை. விசுவாசிங்களா? நம்மளை வீண் சண்டைக்கு தான் இழுப்பாங்க. ஆனாலும் போகக்கூடாது. விசுவாசிங்களா? ஆண்டவர் என்ன சொல்ற, ஒரு கண்ணத்தை அறையும் போது மறு கண்ணத்தை காட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நம்முடைய வேலை. ஏன்னா
பூரண கிரியை நடப்பிக்கணும். உன்னை வச்சு பூரண கிரியை நடக்கணும். உன் குடும்பத்துல பூரண கிரியை நடக்கணும். பாஸ்டர்கிட்டலாம் நம்ம சண்டை போடக்கூடாது. ஊழியக்காரங்க கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது. ஆண்டவர் ஊழியக்காரரை வச்சு உங்களை நன்மையான ஈவை நடத்த போகிறார். நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள், அல்லேலூயா, நீங்க அதை செய்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 19:7 வாசிங்க. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சாட்சி சத்தியமும் ஞானியாக்குகிற பூரணமாக்குகிறது. உங்களை எப்படி? வேதையை ஞானியாக்குகிறது. பூரண மனுஷனாய் மாற்றக்கூடியது வேதம். அல்லேலூயா. அப்போ பூர்ண குணம் உள்ளவர்களாய், பூர்ண சர்க்குணம் உள்ளவர்களாய் நீ மாறும்போது உன் வாழ்க்கையில வித்தியாசம் ஏற்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஒன்றிலும் குறைவில்லாமல் வாழணும். முதலாவது ஒன்றிலும் குறைவில்லாமல் வாழணும். நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? அதுக்கு பொறுமை வேணும். இரண்டாவது சர்க்குணம் உள்ளவர்களா இருக்கணும். பூர்ண சர்க்குணம் உள்ளவர்களா இருக்கணும். அதற்கு என்ன வேணும்? ஆண்டுடைய சத்தியத்தை நீ மேய்த்து கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை நீ நம்பி, வாக்குத்தத்தம் எனக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீ நம்பும் போது கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். அதுதான் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அல்லேலூயா ஆண்டவருடைய வார்த்தை. இதை நோட் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை நாம் பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய நாம மகிமைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபைக்காக நன்றி. பூரண சகுனம் உள்ளவர்களாய் மாற்று, பொறுமை உள்ளவர்களாய் மாற்று, சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே, உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு பூரண சமாதானம் வேணும். எல்லாம் சொல்லுங்க, பூரண சமாதானம் வேணும். உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை வேணும். உங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு பொறுமை வேணும். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குள் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆசீர்வதி. கடந்த 274 நாட்கள் நடத்திருக்கிறீர். மீதமுள்ள 91 நாட்களை நீ நடத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்க. சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று ஆண்டவரே சங்கீதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாக்கி ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற ஆண்டவரே சஞ்சல தவிப்பும் ஓடி போகட்டும். இனி துஷ்டர் உன் வழியாய் வருவதில்லை. யூதாவே, உன் பண்டிகையை ஆசரி, பொருத்தனை செலுத்து. இனி உன் வழியாய் துஷ்டன் வருவது, உன் வழியாய் கடந்து வருவதில்லை என்று சொன்ன கர்த்தாவே, இந்த நாளில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்னை சமாதானத்தினால் கட்டளையிட கடவர். கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுங்க. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. நாமும் மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணிப்போல் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். மாப்பு செய்கிற தொட்டி எண்ணெய் கலசம் ஆசீர்வதி. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளை நடக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் பாக்கியவார்கள். அவர்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். மனைவி வீடோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியைப் போல, பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல திகழ்ந்திருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, இந்த நாளில
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் சமாதானத்தை ஆண்டவரை ஒவ்வொருவருக்கு கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கிருபையாகும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார்.